வெள்ளையர்களே வெளியேறுன்னு சொல்லி நம்ம போராடின காலமெல்லாம் போய் இன்னைக்கு இந்தியர்களே வெளியேறு அப்படின்னு சொல்லி சர்வதேச சமூகத்துல இருந்து பல போராட்டங்களோ அழுத்தங்களோ அதிகரிச்சுட்டு வருது. மிகச்சரியா சொல்ல போனா 2 வாரங்களுக்கு முன்னாடி யுனைடெட் கிங்டம்ல பல பல மாகாணங்கள்லையும் ப்ரொட்டஸ்ட் அந்த ஊர் மக்கள் வந்து முன்னெடுத்தாங்க. ப்ரொட்டஸ்டுக்கான அவங்களுடைய முன்மொழிதல், அதாவது கோரிக்கை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாப் இமிகிரேஷன், வி நீட் அவர் கண்ட்ரி பேக், வி நீட் யூகே பேக் அப்படிங்கிற தலைப்புல பல பகுதிகளில் மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இது என்ன விஷயம், இது ஏன் மக்கள் போராடுறாங்க, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, கடந்த கால வரலாறு எல்லாத்தையும் ஒன்னா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நீங்க சொல்றது முன்னோடு போடும். சீமான் சாருக்கு சொல்லு. நான் உடனே சொல்றேன். நாங்க தமிழர். முதல் விஷயமா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, பிரிட்டிஷியஸ், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய யூகே மக்கள் அவங்க வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அதிகபட்சமா இந்த அவங்க நாட்டுக்குள்ள குடியேறி அவங்களுடைய வேலை வாய்ப்பையும் பெருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வையாகவும், அது இல்லாம இந்த மாதிரி வரக்கூடிய இந்தியர்கள்னால எங்களுடைய வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அதோடைய அடிப்படை விலைகள் வந்து உயருது, அதனால எனக்கு எங்க நாட்டுக்கே திருப்பி கொடுத்துருங்க, இந்த மாதிரி இமிகிரேஷனை நிறுத்துங்க, ஸ்டாப் இமிகிரேஷன், இனி இருக்கவங்களும் வெளியே போங்க, புதுசா யாரும் எங்க நாட்டுக்குள்ள வராதீங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு யூகே மக்கள் அனைவரும் பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட், பெருந்திரளா பெரிய எண்ணிக்கையில கலந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் நம்ம ஃபூட்டேஜ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறோம், நீங்க பாருங்க. அப்போ இப்படி இருக்கும் பட்சத்துல நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் இந்தியாவில இருந்தும் ஈழத்துல இருந்தும் மற்ற இதர நாடுகள்ல இருந்து நம்ம புலம்பெயர்ந்து வேலைக்காகவும் மற்ற இதர ஒரு ஒரு வேலை அடிப்படையில் அங்க போறவங்க எல்லாருமே வேலைக்காக தான், ரொம்ப சொற்பமான மக்கள் தான் படிப்புக்காக போறது. கிட்டத்தட்ட அங்க 70% பேர் வேலைக்காகவும் ஒரு 30% மட்டும்தான் படிப்புக்காகவும் அந்த நாட்டுகளுக்கு வந்து குடிபெயர்ந்து போறாங்க.